ஐயா, இந்த மாதம் ஆவணி மாதம் மேஷராசிக்கு, அதாவது கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய காலமாக இருக்கப் போகிறது. அதாவது நாம் கொடுத்த பொருள் வாங்கிறதுக்கோ கொள்றதுக்கோ இந்த மாதம் நல்ல முன்னேற்றம் தரும். எந்தெந்த நேரத்தில் நம்மளுக்கு ஏற்புடைய நாட்கள் என்று சொல்லக்கூடிய நாட்களாக பார்க்கும்பொழுது 26, 25, 27 அப்படின்ற நாட்களுக்கு எதையும் செய்யக்கூடிய நாட்களாக அமையப்பெறப் போகிறது. கடந்த அதாவது 15 தேதிக்கு அப்புறம், ஆவணி மாதம் 15 தேதிக்கு அப்புறம் நல்ல நிகழ்வுகள், அதாவது எப்படி சொல்கிறதுன்னா நல்ல மாற்றங்கள் என்று சொல்கிற மாதிரி 11ஆம் தேதிக்கு அப்புறம் நல்ல மாற்றங்கள் மேஷராசிக்கு நிகழக்கூடிய காலமாகவும், 25, 26 இந்த சந்திராஷ்டம தினத்தில் கொஞ்சம் சற்று கவனத்தோடு இருக்கக்கூடிய நாட்களாகும். அதாவது வாய்ச்சொல் என்று சொல்லக்கூடிய நாட்களை தடைபிடிக்க வேண்டும். இந்த மாதம் நல்ல நிகழ்வுகளும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளும் நடக்கக்கூடிய நாட்களாகும். அதாவது எப்படி சொல்கிறதுனா குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடக்கக்கூடிய மாதம் என்று சொன்னால் அது இந்த மாதம் தான். ஐயா, விக்னேஸ்வராய நமக, வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரம். அரகர நம பார்வதீபதையே, அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால், தமிழ் மாத ராசி பலனை நாம் பார்ப்ப இருப்பது ஆவணி மாத ராசி பலனை பார்ப்போம் வாருங்கள். எனது அன்புள்ளம் கொண்ட மேஷராசி நேயர்களே, ஐயா, இந்த மாதத்தை நாம் எடுத்துக்கினாவே சிறப்புடைய மாதமாக வரப்போகிறது. ஏன் காரணம் என்னென்னா, நம்ம ராசிநாதன் கிரகங்கள் அமர்ந்திருக்கும் நிலைமையை வைத்து ஏற்கனவே 2ஆம் இடத்துல ஏற்கனவே போன மாதம் முழுவதும் இருந்தார். அந்த காலபுருஷத்தில் 11ஆம் தேதிக்கு அப்புறம் செவ்வாயும் இடம்பெறுகிறார். 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்திலிருந்து சுக்கிர பகவானும் நீச்சகதி பெற்று 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கன்னியில் இடம்பெற போகிறார். ஐயா, இதில் என்னென்னா ஒரு பெரிய விஷயம், இதுவரைக்கும் இல்லாத ஒரு அமைப்பு. சூரிய பகவான் நம்ம முதல் தேதியிலே 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஆட்சி பெறுவது. அதனால தான் சொன்னேன் நான். ஏன்னா இந்த மாதம் முழுவதும் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு செல்வங்களும் தைரியமும் தன்னம்பிக்கையும் பெறப்போகிறோம். ஐயா, இந்த சந்திராஷ்டம தினங்கள் 1-2 இருக்க தான் செய்யும், அது வேறு விஷயம். மற்றபடி கிரகங்கள் அமர்ந்திருக்கும் இடத்தை பார்க்கும் பொழுதெல்லாம் சனி பகவான் 11ஆம் இடத்துல வக்கரகதியில் தான் இருக்கார். இன்னும் இந்த ஆவணி மாதம் முடியல, இன்னும் முடிஞ்ச பிறகு குரு பகவானும் வக்கரகதிக்கு வந்துடுவார். இது வரைக்கும் 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல குருமங்கள யோகம் பெற்று காணப்படும். அந்த 11ஆம் தேதி வரைக்கும், ஆவணி 11ஆம் தேதி வரைக்கும் குருமங்கள யோகம் பெற்று நம் வாழ்வில் சிறப்பான எதிர்காலம் என்று சொல்லக்கூடிய வீடு மாற்றம், தொழில் மாற்றங்கள், வேலை இல்லாமல் இழந்து விருந்து வந்த மேஷராசிக்காரங்களுக்கெல்லாம் இது ஏற்புடைய மாதமாக அமையப் போகிறது. வேலையில் எனக்கு சொந்த தொழிலே இல்லைங்க, நான் அடிமை தொழில் தான் செய்து கொண்டிருக்கிறேன்றவங்களுக்கெல்லாம் புது புது மாற்றங்கள் ஏற்பட போகுது. ஐயா, இந்த திருமண பந்தம் என்று சொல்கிறோமில்ல, ஏற்கனவே சொன்னது தான், திருமண பந்தங்கள் கைகூடக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்க பெறும். மெயினான விஷயம் ஐயா, நம்மளுக்கு எதுவுமே செட்டாகலை, திருமண தோஷங்களை நீக்கக்கூடிய மாதங்களாக இந்த மாதம் இருக்க பெறும். ஐயா, ஐயா, நம்ம செவ்வாய் தோஷத்தில் பிரச்சனை இருக்குது, நம்மளுக்கு குடும்பத்தில் ராக கேதுக்கள் பிரச்சனையாக இருக்குது, இதனால தான் திருமணம் தள்ளி போகுதுன்னு எத்தனையோ ஜோசிகார்கிட்டலாம் நம்ம போயிருப்போம், பிரச்சனையே நாம் சந்திச்சிருப்போம். அந்த தோஷம் எல்லாம் நிவர்த்தி அடையக்கூடிய காலங்களாக இந்த குருமங்கள யோகம் பெற்று இந்த 11 நாட்களுக்குள்ளே எல்லாமே நம்மளுக்கு செயல்படுத்த போகிறார். அதுவும் இல்லாமல் நம் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் அவர் 3ஆம் இடத்துல இடம்பெறுவதும், சூரியன் நம்ம ராசிக்கு 5ஆம் இடத்துல இடம்பெறுவதும் பெரிய புண்ணியம் என்று சொல்லுவேன். பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. ஐயா, தனவரவு அதிகரிக்கக்கூடிய மாதமாகும், தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய மாதமாகும். முக்கியமாக இது வரைக்கும் புத்திர பேர் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமான புத்திர பேர் எனக்கு இல்லைங்க, நானும் ரொம்ப நாட்களாக திருமணமாகி எங்களுக்கு புத்திர பேர் இல்லாமல் ரொம்ப கடுமையான தாக்கத்தை அனுபவிச்சுட்டுருன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த யுகம், அதாவது இந்த மாதமே, இந்த ஆவணி மாதம் புண்ணிய சதுர்த்தி என்று ஏன் சொல்கிறாங்க, அந்த விநாயகப் பெருமானை வணங்கி வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகப் போதுங்க. விநாயக சதுர்த்தியை இறைவனுக்கு விரதம் இருங்க. இந்த விநாயக சதுர்த்தியை வழிபட உங்களுடைய வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகி மேஷராசிக்கு உன்னதமான காலம் என்றே சொல்லுவேன். ஒரே வார்த்தை சொல்லப்போனால், ஏன்னா அந்த ராசிநாதனின் 5ஆம் அதிபதி ஆட்சி பெறுவது சூரியனோட வீட்டில் தான். புத்திர பாக்கியம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடமும் அதுதான். பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொன்னாலும் அது 5ஆம் இடம் தான் ஆட்சி பெறுகிறார். சனி பகவானுடைய வக்ரப்பிரவையை வாங்குகிறார். இது வரைக்கும் சனி பகவான் 5ஆம் இடத்துல பார்த்து நம்மளுக்கு துன்பத்தை கொடுத்துட்டார், மன வேதனை, அதெல்லாம் சொல்லவே முடியாது. அதெல்லாம் ரொம்ப துன்பத்தை அனுபவிச்சிட்டிங்க. வேலை இழப்பு ரொம்ப கஷ்டம், ரொம்ப பெஜார்பட்டிருப்பீங்க. குடும்ப சுமைக்கு கடை வாங்கி செயல்படுத்தக்கூடிய மாதங்கள்லாம் போன மாதங்கள்லாம் இருந்தது. தேவையில்லாத உயிர் பணம், அதாவது சொல்லுது பயணங்கள் மட்டுமே நம்மளுக்கு தொடர்ந்து வந்த வண்ணமே, செலவீனங்கள் மட்டுமே இருந்தது. இந்த மாதம் அவையெல்லாம் கட்டுக்குள் வரும்.
கொஞ்சம் சொல்லுவாங்கண்ணா தொலைதூர தொடர்பு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கம்யூனிகேஷன் என்று சொல்கிறோம் இல்லை, வெளியூர் மக்கள் மூலியமாக நம்மளுக்கு நல்ல ஒரு அமைப்பினை இந்த மாதம் பெறப்போகிறோம். ஐயா வெளியூர் தொடர்பெல்லாம் நம்மளுக்கு நல்ல விதமாக கிடைக்க போகுது. ஏன்னா ராசிநாதன் 3ஆம் இடத்துல சென்றடைக்கும் போது ஒரு 11ஆம் தேதிக்கு அப்புறம் அவர் இடம்பெயர்ந்தார். அதுவும் இல்லாமல் ஒரு 17ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு நல்ல நிகழ்வுகள் நம் இல்லறத்தில் நடைபெறக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கப்பெறும். நல்ல சுப நிகழ்ச்சிகள்லாம் நடைபெறுதுங்க, ஒன்றும் பிரச்சனையே கிடையாதுங்க. இது வரைக்கும் தொந்தரவாக இருந்து வந்த பிரச்சனை, பிள்ளைகள் வழியில் உடல்நிலை பிரச்சனைகள் கொடுத்துருக்கோம். அப்பப்போ நாம் வெளியூர் போகிறதும் போக்குவரத்துமாக இருந்துக்குன்னு குலதெய்வ அருள் கிட்டக்கூடிய காலமாகவும், குலதெய்வ அருளே நம்மளுக்கு கிட்ட போகுதுங்க. பிரேவாத்தை சொல்லப்போனால் இது வரைக்கும் குலதெய்வ அருள் நம்மளுக்கு கிட்டாமல் இருந்தால் குலதெய்வ அருள் கிட்டக்கூடிய மாதமாக இந்த ஆவணி மாதம் மேஷராசிக்கு இருக்கப்பெறும். அதுவே போதுமே. ஒரு மனிதனுக்கு குலதெய்வ அருள் என்று சொல்லக்கூடிய 5ஆம் அதிபதி ஆட்சி பெறுவதே உங்களுடைய பூர்வ புண்ணியம் வலுத்து இது வரைக்கும் உறவுகளில் இருந்து வந்த பிரச்சனை, அதாவது மேஷராசிக்காரங்களுக்கு கணவன் மனைவிக்குள் என்று சொல்லக்கூடிய பிரச்சனைகள்லாம் விலக போகுது. இந்த காதல் சமன்பாடு திருமணங்கள் என்று சொன்னால் காதல் திருமணங்கள் தயவு சாயிட்டு நானும் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிக்கிறேன் சுவாமி, எனக்கும் திருமண வாய்ப்புகள்லாம் தேடி வராதா? இறைவன் நாமம் இந்த ஆவணி மாதம் அதுக்கு உகந்தான மாதம். ஐயா உகந்த மாதமே இந்த ஆவணி மாதம் தான். உங்களுக்கு நல்லா இருக்க போகிறேங்க ஐயா. இனிமேல் வருகின்ற பிரச்சனையை சமாளிக்கின்ற, அதாவது பொருளாதாரமாகட்டும், பொருளாதார விஷயத்தில் ஏற்பட்டு வந்த பின்னோக்கி போகக்கூடிய காலமெல்லாம் தடுத்து நிறுத்தி, ஆனால் வரவுக்கேற்ற செலவுகள் இருந்து தான் தீரும், வேறு வழி கிடையாது. 12ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கப்பெறுவது, ஏன்னா அவர் ஆண்டு கிரகங்கள் அல்லவா. 2ஆம் இடத்துல குரு பகவான் இன்னும் பலாபலங்கள் சரியான முறையில் உங்களுக்கு கிடைக்கல. 2ல் குரு வந்தும் இன்னும் அந்த மேஷராசிக்காரங்க இன்னும் சரியான பலாபலன், அதாவது தனக்காரகன் என்று சொல்லக்கூடிய காரகன் நம்ம 2ஆம் இடத்தில் இருந்தும் இன்னும் பொன்பொருள் சேர்க்கையெல்லாம் இப்போ தான் வந்துட்டுருக்கு. கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இந்த மாதம் நிறைவு பெற்ற பிறகு உங்கள் வாழ்வில் புது வண்ணம் சொல்லலாம், புது புது வண்ணங்கள்லாம் வரப்போகுதுங்க. நம்மளுக்கு என்னங்க எதிர்பாராத லாபமெல்லாம் கிட்ட போகுது. நம் வாழ்வில் நல்ல சின்ன என்ன சொல்லலாம், சின்ன சின்ன ஆசைகள்லாம் நிறைவேறப் போகிறது. இந்த பூர்த்தி அடையாத ஆசைகள்லாம் சொல்லுவாங்க. ரொம்ப நாளாக அந்த தாக்கத்திலே இருக்கிறேங்க. நானும் வெளியூர் வெளிநாடு என்று சொல்லக்கூடிய தொடர்புலாம் நம்மளுக்கு போகணும் ஆசை இருக்குது. அந்தந்த மலைக்கு போகணும், அந்த கோயிலெல்லாம் போய் பார்க்கணும், இயற்கை சார்ந்த விஷயங்களில் நாம் ஈடுபட வேண்டும் அப்படின்ற எண்ணம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த ஆவணி மாதம் நிறைய அந்த சின்ன ஆசைகள்லாம் நிறைவேற போகிறோம். தொலைதூர பயணங்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறப்போகிறோம். ஒன்று நாம் தொலைதூரம் போவோம், இல்லை தொலைதூரில் இருக்கக்கூடிய நட்பு வட்டாரங்கள் நம்மளை தேடி வரக்கூடிய காலமாகவும் அமையும் பெறும். சூப்பருங்க. இந்த மாதம் அருமையான மாதம் என்றால் இந்த மாதத்தை குறிப்பிடலாம். இந்த சந்திராஷ்டம தினங்களில் சற்று, அதாவது கொடுக்கல் வாங்கலில் சற்று கவனத்தோடவும், பேச்சுக்களில் அதாவது நிதானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறும்பொழுதெல்லாம் இறைவனுடைய நாமத்தை, இந்த விநாயகப் பெருமானுடைய விநாயகர் அகவலை பாடி வரவும் அல்லது கந்த சஷ்டியும் பாடி வரவும். ஏன்னா எல்லா நாளும் நம்மளுக்கு இருக்கிற வேலை இல்லாத பிரச்சனைக்கு இந்த வேலை சார்ந்த விஷயத்திலையும் நாம் ஈடுபடும் போது இறைவனுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே எந்நேரமும் சொல்லலாம், ஒன்றும் தப்பே கிடையாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆவணி மாதங்கள் உங்களுக்கு பெரிய முன்னேற்ற பாதிக்கும். ஐயா பிள்ளைகள் கல்வி சார்ந்த விஷயமாகட்டும் எல்லாமே நன்றாக இருக்கப் போகிறது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தவறான விஷயங்கள் இனிமேல் கிடையாது. தவறான பாதைக்கு பிள்ளைகள் வழி பிரச்சனை, அதாவது உடல்நிலையில் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள், மேஷராசிக்கு குழந்தைங்களுக்கு உடல்நிலையில் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள், உடல் உபாதைகள் தீர்க்கக்கூடிய நாட்களாக அமையப்பெறப் போகிறது. இதுவரைக்கும் துன்பத்தை சந்தித்து கொண்டிருந்த மேஷராசிக்காரங்க இனிமேல் இந்த மாதம் ரிலீஃபில் ஆகி நிம்மதியாக இருக்க போகிறீங்க ஐயா. வேலை சார்ந்த விஷயத்தில், அதாவது அலுவலகத்தில் இருக்கக்கூடிய தவறான தகவல் தொடர்புகள்லாம் கட்டாயிடும். இனிமேல் தவறான விஷயங்கள்லாம் நடந்துச்சு இல்லையா, அந்த தவறான விஷயங்கள் அனைத்தும் கட்டாகி வெளியே சென்றுவிடும். உங்கள் வாழ்வில் புதிய மாற்றங்களும் புதிய எண்ணங்களும் உருவாகும். ஐயா வேலை இல்லைங்க, எனக்கு வேலை இல்லாமல் இருக்குன்னா இந்த மாதம் புதிய தொழிலை நீங்களே சொந்த தொழில் ஆரம்பிக்கின்ற காலமாகும். அந்த எண்ணங்கள் உருவாகிவிடும். ஐயா நான் ஏதோ ஒரு சின்ன பங்கடையோ சார்ந்த விஷயங்களோ நாம் எடுத்து செய்யலாம் என்ற நம்பிக்கையும், நாமளே ஸ்கூல் எடுத்து நடத்தலாங்கன்ற ஒரு தன்னம்பிக்கையும், அதாவது ஆசிரியர்லாம் நிறைய பேரில் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டுருப்பாங்க. நிறைய பேர் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டாங்க, நம்மளுக்கு தெரியாது என்ன பண்ணுறது சாமி. அவங்களும் கோயில் குளமாக தான் போயிருப்பாங்க. இருந்தாலும் கற்ற கல்வியை பயன் இல்லாமல் போகக்கூடாது இல்லவா. அதுக்காகவது அவங்க வேணால் ஒரு சின்ன வேலை, ஒரு டுட்டோரியலோ ஏதோ ஒன்று வச்சு நடத்தக்கூடிய பாக்கியம். ஏன்னா செய்த வேலையில் விடுவது என்பது ரொம்ப கடினமான விஷயம். இப்போ நான் பேசிகிட்ருக்கேன்னா ஒரு ஜோசிகார் பேசுகிறேன்னா நான் ஜோதிடம் சொல்லன்னு தான் தெரியும். நான் என்ன பண்ணுவேன், 24 மணி நேரம் அதே ஆராய்ச்சியில் தான் இருப்பேன். கல்வி கற்றுக் கொடுத்தவருக்கு எப்போவுமே கல்வி சார்ந்த விஷயத்தில் கற்றுக் கொடுக்கணும். நாம் படித்து முன்னேற்கு வந்த மாதிரி அவங்களும் முன்னுக்கு வரணும்னு சொல்லக்கூடிய அமைப்பை பெறுவார். அந்த குருமாதர்கள் என்று சொல்கிறோம் இல்லை, அவங்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய முன்னேற்றம் தரும் ஐயா.
புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய காலங்கள் இந்த மேஷராசிக்கு ஆவணி மாதம் முழுவதும் நடைபெறும். சற்று கலக்கமான சூழ்நிலை என்று சொன்னால் இந்த கடைசி நேரத்தில் அதாவது 30 தேதியும் 31ஆம் தேதியும் வெளியூர் பயணங்களை ஏற்படுத்தும். சற்று உடல் உபாதைகளும் தரும். ஏன்னா அந்த காலமெல்லாம் கொஞ்சம் தொலைதூர தொடர்பு என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறும்பொழுதெல்லாம் அந்த ட்ராவலிங்கில் போய் வரும்போதே உடல் உபாதைகளையும் கொடுத்துரும். மனிதன் சார்ந்த விஷயங்கள் ஏன் அந்த வார்த்தை சொல்கிறேன்னா 6ஆம் இடத்துல சுக்கிர பகவான் நீச்சகதி பெறுகிறார் அல்லவா. அவர் ஃபுல்லாகவே இந்த மாதத்தில் ஒரு 20 நாட்கள் முழுவதுமே காணப்படுகிறார். அப்படி இருக்கும்போது அதுவும் இல்லாமல் அந்த நீச்சகதியே நம்ம ராசிநாதன் 3ஆம் இடத்தில் இருந்து நேரடியாக 4ஆம் பார்வையால் நீச்ச பங்கத்தை ஏற்படுத்துகிறார். மிகவும் சிறப்பையா. இந்த காலம் இனிமையான காலம் என்று தான் சொல்லணும். ஒரே வார்த்தை ஐயா. நாம் 2ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் நீச்சகதி பெற்றாலும் அதே செகண்டில் நீச்ச பங்கத்தையும் கொடுக்கக்கூடிய காலமாகவும் நல்ல புண்ணியம் தரக்கூடிய காலமாகவும் நம்ம வேலை சார்ந்த விஷயத்திலையும் உடல் சார்ந்த விஷயங்களையும் கொஞ்சம் கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தாலும் அதுலேயும் நாம் ஈடுபடுவோம். செல்வங்கள் சேரக்கூடிய மாதமாக இந்த மாதம் திகழும். மேஷராசி தொட்டது துலங்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கப்பெறும். கொடுக்கல் வாங்கலில் இதுவரைக்கும் இருந்தவங்க, அதாவது நாங்கள் ரொம்ப நாளாக கொடுத்துட்டு யாருக்கும் திருப்பி கேட்டு வாங்க முடியலன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த ஆவரான மாதமாக இந்த மாதம் திகழப்போகுது. அதிர்ஷ்டமான எண் என்றால் 2 என்று சொல்லக்கூடிய எண்ணும் 3 என்று சொல்லக்கூடிய எண்ணும் உங்களுக்கு ரொம்ப இந்த மாதம் முழுவதும் நன்றாக இருக்கும். தேவைக்கேற்ற செல்வங்களும் தேவைக்கேற்ற நிம்மதியான ஒரு வாழ்க்கையும் இந்த மாதம் முழுவதும் நீங்கள் வாழ தான் போகிறீங்க. தலை சார்ந்த விஷயத்தில் சற்று கவனத்துடன் இருந்துங்க. ஹெல்மெட் போடுறது, இரவு நேர பயணத்தை தவிர்த்து கொள்வது இந்த மாதம் முழுவதும் பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும். காலையில் எழுந்து குளிச்சுட்டு விநாயகப் பெருமானை வழிபட்டு இந்த ஆவணி மாதம் முழுவதும் இறைவனுடைய விநாயகப் பெருமானை விக்னேஸ்வராய நமக என்று சொல்லி வாழ்ந்து அவருக்கு விநாயகருக்கு ஒரு விநாயகர் கோயிலுக்கு போய் வருதும், அவருக்கு அரசமரத்து விநாயகரை சுற்றி வருவதும் பெண்களுக்கு பெரிய பெரிய முன்னேற்றங்களை தரும். ஏன் அதை சொல்கிறேன்? அதான் சொன்னேன், புத்திர பாக்கியம் பெறக்கூடிய மாதமாக விநாயகப் பெருமான் அரசமரத்து விநாயகனையும் அந்த ராகு கேதுக்கு அந்த கல்லில் வச்சுருப்பாங்க. என்ன சொல்லுவாங்களா, ராகு கேதுக்காக பரிகாரத்துக்காக அந்த கற்சிலைகள் வச்சுருப்பாங்கல்ல இல்லையா. அதுக்கு குங்குமம் சார்ந்த விஷயமோ மஞ்சளை கரைச்சி அது மேலே ஊத்துறது, இறைவனுடைய நாமத்தை சொல்வது விக்னேஸ்வராய நமக அதெல்லாம் சொல்லி வர அந்த ஓம் மரிம் ஆதித்யாயச சோமாய மங்களாய புதயாயச குரு சுக்கிர சனிப்பயச்சராகவே கேதுவே நமக என்று நவ கிரகங்களை வழிபடுவதும் இந்த நவ கிரகங்களுக்கு விநாயகப் பெருமானுக்கு கட்டுப்படும். அதனால் பயப்படணும் அவசியமே இல்லை. அந்த விநாயகப் பெருமானை வழிபட வழிபட இந்த மாதம் முழுவதும் உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட பெரிய பெரிய பிரச்சனைகள் எல்லாமே பொடி பொடியாக மாறி உங்கள் தடை கற்கள் அனைத்தும் படிக்கட்டாக மாறக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கப்பெறும். மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை வணங்கி வரவும் உங்கள் குலதெய்வத்தை வணங்கி வரவும் உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகி நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.